ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் தான் செய்ய போகிறோம். என்னென்னா பிரெட் கட்லெட் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம். வாங்க அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஒரு 7 பிரெட்டு எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம ஒரு பவுலில் நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் பிச்சு போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ப்ரெட்டெல்லாம் நம்ம பிச்சு போட்டாச்சு பாருங்கள். இந்த ஓரத்தில் வேணும்னா நம்மளுக்கு எடுத்துக்கலாம், இல்லைன்னா அப்படியே நம்ம இதையும் சேர்த்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதோட நான் 5 குட்டி குட்டியான உருளைக்கிழங்கு தான் வச்சுருந்தேன். அதை வந்து நல்லா நான் பாயில் பண்ணிட்டேன். இது நல்லா பிசைஞ்சு வச்சுருக்கேன். இப்போ இதையும் இதோட சேர்த்துக்கலாம். பெரிய உருளைக்கிழங்கு இருந்தால் ஒரு 2 சேர்த்துக்கோங்க. அடுத்தது இதோட பெரிய வெங்காயம் ஒரு 2 இருக்குது. அதையும் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். கொஞ்சம் பச்சை மிளகா, காரத்து தகுந்தாப்புல நான் பச்சை மிளகா எடுத்திருக்கேன். அதோட கொத்தமல்லி தழை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துடலாம். இப்போ இதோட கொஞ்சோண்டு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்கலாம். அடுத்தது காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சோண்டு, உங்கள் காரத்தை வந்தப்பறம் எடுத்துக்கோங்க. ஜீரகத்தூள், அடுத்தது கரம் மசாலா, கொஞ்சோண்டு பெப்பர் தூள், கொஞ்சம் தேவையான அளவு உப்பு. இப்போ நம்ம இதெல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது தேவையான அளவு கார்ன்ஃப்ளவர் மாவு, அதையும் சேர்த்துக்கலாம். அடுத்தது கொஞ்சோண்டு லெமன் நம்ம புழிஞ்சிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நல்லா நம்ம கையில் பிசைஞ்சிடலாம். மாதிரி நல்லா பிசைஞ்சிட்டோம். இந்த பாருங்கள், இப்போ ஒரு மாதிரி இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக உருட்டிக்கணும். இப்போ உருட்டிட்டு லைட்டாக நம்ம எண்ணெய் தடவிக்கலாம். இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் தண்ணி இன்னும் எதுவுமே நான் சேர்க்கவே இல்லை. தண்ணியெல்லாம் நான் சேர்க்கவே இல்லை. அப்படியே ப்ரெட்டில் இருக்கிறது தான். பாருங்கள், இந்த மாதிரி செஞ்சுக்கணும். இந்த மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஆயில் ஹீட்டாக இருக்குது. நம்ம அதில் போட்டுடலாம் ஒவ்வொன்றா. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம எடுத்துடலாம். பார்க்கவே பாருங்கள், சூப்பராக இருக்குது. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் போல் செஞ்சு கொடுத்தா குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் எவ்வளோ சூப்பராக நம்மளோட பிரெட் கட்லெட் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.